மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய திரையுலகத்தில் பல சாதனைகளை படைத்திருக்கிற மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்திய நாட்டில் நடைபெறுகிற ஜனநாயகத்தை பாதுகாக்கிற மகப்பெரிய போராட்டத்திற்கு அவர் ஆதரவளித்திருப்பதும் இந்த போராட்டத்தில் நேரடியாக தன்னையே பங்கேற்றுக் கொள்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தும் இன்றைய தினம் அவரை சந்தித்து நாங்கள் பேசினோம். நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையிலேயே ஜனநாயகம் எவ்வளவு கேலிக்குரியதாக மாறியிருக்கிறது என்பதை அவர் இன்று காலை எங்களிடத்தில் விளக்கினார். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது உள்பட அநேகமாக அவரே பயன்படுத்திய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை இந்தியாவிலே பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பது போன்று தோன்றுகிறது. இந்த தேர்தல் எதிர்காலத்தில் இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் தேர்தலே இருக்குமா என்கிற சந்தேகம் இருக்கிற கூட எழுந்திருக்கிறது. ஆகவே தான் என்னை பொறுத்தவரையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்த அணியையும் இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்னுடைய கடமை என்கிற அடிப்படையிலே நான் இந்த தேர்தலிலே இந்த அணியோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறேன். விரைவிலே என்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை துவங்க இருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் இன்றைய தினம் இந்தியா கூட்டணிக்கு மேலும் மேலும் பல தலைவர்கள் வலுவான தலைவர்கள் ஆதரவளித்திருப்பதும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியோடு இணைந்து திரு கமலஹாசன் அவர்கள் பணியாற்றுவதற்கு வந்திருப்பதும் இந்த அணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதற்கான உறுதியான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். அந்த வகையில் அவருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிச்சயமாக நம்முடைய தேர்தல் போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவோம் என்று வாழ்த்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நேற்று நள்ளிரவில் நம்முடைய டெல்லி முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவசரமாக கைது செய்யப்பட்டிருப்பது இன்றைக்கு பாஜக ஒரு வெறித்தனத்தோடு செயல்படுகிற அப்படிப்பட்ட நிலைமையை தான் நாம் பார்க்கிறோம். உண்மையில் சொல்ல போனால் பாஜக ஒரு படுதோல்வி அடையும் என்கிற அப்படிப்பட்ட அச்சம் இன்றைக்கு அவர்களை உலுக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் வெறிபிடித்து இன்றைக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற முறையில் இப்படி பலரையும்